நேற்று நம்மலாம் வந்து ஒரு சோகமான ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். இந்த படகு விபத்து ஒன்று. இந்த படகு விபத்து ஒன்று, அந்த படகுல தண்ணி உள்ள புகுந்து லைஃப் ஜாக்கெட் போடாமல் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த அந்த பதிவுலாம் நேற்று வந்து பார்த்து தான் இருக்கும். அது வந்து ஒரு துயரமான சம்பவமாக நேற்று அரங்கேறிச்சு. ஆனால் அந்த துயரமான சம்பவத்திலையும் அதுலேயும் நம்ம நெஞ்செல்லாம் முறுக்கிற மாதிரியான ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் ஒரு புகைப்படம் வந்துச்சு. அந்த புகைப்படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு தாய், அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஆனாலும் லைஃப் ஜாக்கெட் போடாத தனது மகனை இழக்காம விரும்பாம அந்த மகனை அணைச்ச மாதிரியே அந்த தாயம் சேர்ந்து அந்த தண்ணீரில் மூழ்கி இறந்த அந்த புகைப்படத்தை நம்ம பார்த்தோம். அவங்க நினைச்சிருந்தா அந்த குழந்தை தான் சரி, நம்ம வந்து குழந்தை காப்பாற்ற முடியாது, நம்மளால தப்பிக்கலாம் நினைச்சிருந்தா நம்ம தப்பிச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் இருக்கு. ஆனாலும் அந்த மகனை இழக்க விரும்பாத அந்த தாய் அந்த லைஃப் ஜாக்கெட் இருந்தும் குழந்தை எப்படியாவது காப்பாற்றுன்ற அந்த போராட்டத்தில் அவங்களும் சேர்ந்து அந்த குழந்தையோட உயிர் விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நேற்று பார்த்த எல்லாருக்குமே வந்து ஒரு சோகமான சம்பவம் மட்டும் இல்லை, கல் நெஞ்சம் கரைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மனிதர்கள் மட்டும் தான் இருக்கா, இல்லை மற்ற விலங்குகள் மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம், எவ்வளோ வீடியோக்களில் பார்த்துப்போம். ஒரு குட்டி விலங்கு, அது ஏதோ ஒரு ஆடோ மாடோ யானையோ பூனையோ நாய்க்குட்டியோ ஏதோ ஒன்று, அந்த குட்டி ஒரு ஆபத்தில் மாட்டிச்சுன்னா அந்த தாயின்ற அந்த விலங்கோட பரிதாபம், அந்த போராட்டம் எப்படி இருக்குன்ற பார்த்துருப்போம். ஒரு சின்ன நான் பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். யூடியூப்ல தான் பார்த்தேன். கூட இந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்றை வந்து கடக்கிறதுக்கு இங்கேருந்து அந்த பக்கம் போனோம். ஒரு குட்டி மானும் அதோட அம்மா மானும் காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாக அந்த அம்மா மான் அப்படி பார்க்குது. ஏன்னா அந்த ஆற்றுல வந்து முதலில் அதிகமாக இருக்கிற ஆறு அது. ஸோ அந்த மான் பார்த்துட்டு கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் முதலில் எதுவுமே என்ன மாட்டோம் இல்லைன்னு தைரியமாக தன்னோட குட்டியை கூட்டிட்டு வருது. அந்த குட்டியை கூட்டிட்டு பாதி வழி வந்த உடனே அந்த தாய்மானோட பார்வையில் ஒரு முதலை வருது. அந்த முதலை இந்த குட்டிமானையும் தாய்மானையும் பார்த்துச்சு. அது வேகமாக வருது. இந்த தாய்மானுக்கு வந்து வேகமாக நீந்த தெரியும். அது அந்த முதலை வரத்துக்குள்ள வேகமாக போயிட்டு அந்த கரையை சேர்ந்துடலாம். ஆனால் அந்த குட்டி மானால அவ்வளோ வேகமாக நீந்த முடியாது. அது வரதுக்குள்ள, அந்த குட்டி மான் கரைக்கு வரதுக்குள்ள அந்த முதலை வந்து இது பிடிச்சிருன்றது அந்த தாய்மானுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் அந்த தாய்மான் ஒரு விஷயம் யோசிச்சுது. குட்டிமான் போயினே இருக்கும்போது ரெண்டுமே ஈவனாக தான் போகிறாங்க. ஆனால் திடீர்னு அந்த தாய்மான் கொஞ்சம் அதோட ரூட்டை திருப்பி அந்த முதலை நோக்கி போகுது. ஏன்னா முதலை நீ என்ன பிடிச்சிக்கோ, என் குட்டியை விட்டுரு அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ. அது இன்னும் கூட அந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு. இந்த மான், பெரிய மான் அந்த முதலை நோக்கி போனாங்க. முதல்ல வந்து இந்த பெரிய மானை பிடிச்சி வச்சு இந்த குட்டி மான் அதுக்குள்ளே போயிட்டு கரைக்கு போயிடுச்சு. ஆனால் கரையில் போயிட்டு அந்த மான் பார்க்குது, ஆனால் தாய்மான் இல்லை. அதுக்கு தெரியல அந்த தாய்மானுக்கு என்ன ஆச்சு, முதலைகளில் போயிடுச்சா, இல்லை தண்ணியில் முடிக்கிடுச்சா, இல்லை வேற எங்கேயும் போயிடுச்சான்ட்டு ரொம்ப நேரம் நின்று பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த குட்டி மான் ஏதோ ஒரு சிந்தனையில் அந்த இடத்துல வந்து கிளம்பிடுது. ஸோ இதுதான் வந்து தாய்மைன்றது எல்லாருக்குமே ஒரே உணர்வு தான். அவங்க தன் குழந்தைய மீறி அவங்க பெருசாக எதுவுமே செய்யறதில்லை. அதனால தாய்மைக்கு மதிப்பு கொடுங்க, தாய்மையை போட்டுங்கள்.